God is great. Friends, இது பார்த்தீங்கன்னா டாடா சஃபாரி 2010 மாடல். இந்த வண்டி 2.2 இது இன்ஜின். இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டர்போ ஆயில் லீக்கு தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பழைய டர்போ அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் டர்போ சேஞ்ச் பண்ணியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டர்போவில் வந்து ஆயில் லீக் இருக்குது. அதுதான் நான் இப்போ இந்த வீடியோவில் போடுறேன். இப்போ நான் உங்களுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் இதில் சேஞ்ச் பண்ண டர்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் தான் அவங்க போட்டிருக்காங்க. அது போட்டோம் பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக ஆயில் லீக் இருக்குது. நான் இப்போ இந்த டர்போவை நான் டிஸ்மேண்டிங் பண்ணுறேன். டிஸ்மேண்டிங் பண்ணிட்டு உங்களுக்கு அது என்ன ப்ராப்ளம்னு நான் உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் ஃபில்டர் அசம்பிளை நான் ரிமூவ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டர்போவோட இன்டர்கூலர் ஓஸ் வரும். இந்த ஓஸையை நான் ரிமூவ் பண்ணுறேன். எப்போவுமே சில வண்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டர்போவோட ஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் தான் கொடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த ஓஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ரஸரோட ப்ரெஷர் உங்களுக்கு தாங்கும். அதுக்காக தான் ரெட் கலர் கொடுக்குறாங்க. இந்த ஓஸை நான் ரிமூவ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேத்தலிக் கன்வெர்ட்டர் வரும். இந்த கன்வெர்ட்டர் நான் ரிமூவ் பண்ணுறேன். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இது விஜிடி டர்போ சொல்லுவாங்க. உங்களுக்கு வேரியபிள் ஜாமெட்ரி டர்போ அப்படின்னு சொல்லுவாங்க. வண்டியோட ஐட்லிங் ஸ்பீடு, உங்களுக்கு ஹை ஸ்பீடு, இது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி இந்த டர்போ உங்களுக்கு ஒர்க் பண்ணும். இந்த ஆக்சுவேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ஃபின்ஸை உங்களுக்கு அதிகம் பண்ணி உங்களுக்கு கம்மி பண்ணி அந்த பேசேஜை வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். அதுதான் இந்த விஜிடி டர்போவோட உங்களுக்கு வேலை. இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சஃபாரிலேருந்து டர்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன். உங்களுக்கு வண்டியிலேருந்து கழட்டின டர்போ காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், டர்போவில் உங்களுக்கு எவ்வளோ ஆயில் அடிச்சிருக்கு பாருங்கள். ஃபுல்லாக டர்போ ஃபுல்லாக உள்ள ஆயில் இந்த சைடில் பாருங்கள், இதுலேயும் ஃபுல்லாக ஆயில் லீக் ஆகிருக்கு. அதேமாதிரி டர்போவோட பாட்டம் பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக சரியில்லாதனால தான் உங்களுக்கு ஆயில் லீக் ஆகிருக்கு. இப்போ நான் இந்த டர்போ அவங்க புதுசு மாற்றுறாங்களா இல்லை பழசு மாற்றுறாங்களா, நான் திருப்பி இந்த டர்போ சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க செகண்ட் ஹேண்ட் டர்போவை தான் திருப்பி வேறு டர்போ கொடுத்து வேறு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ நான் அந்த டர்போ தான் இதில் ஃபிட் பண்ணுறேன். எப்போவுமே வந்து நீங்கள் டர்போ உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டர்போட வீல் பாருங்கள். எப்போவுமே டர்போட வீல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் சின்ன ஷேக் இருக்கும். அந்த ஷேக் இருக்கும். ஆனால் ரொம்ப போயிடுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக ஆடும். அதேமாதிரி இந்த டர்பைன் வீல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ப்பு இருக்குது பாருங்கள், அந்த ஷார்ப்பு இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப டர்போ போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டர்போவோட வீல் வந்து உங்களுக்கு சைடில் அடித்து உங்களுக்கு டேமேஜ் ஆகிட்டு இருக்கும். இதில் அதெல்லாம் எதுவுமே இல்லை. இதில் பாருங்கள், இதில் எதுவுமே டேமேஜ் இல்லை, எல்லாமே நல்லா இருக்குது. அதனால் இப்போ இந்த டர்போவை நான் இப்போ இது பண்ணுறேன். அதேமாதிரி டர்போ நீங்கள் ஒரு லைட்டாக ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரீ ஆகிற மாதிரி ரொட்டேஷன் பண்ணிங்க. அதேமாதிரி இந்த டர்போ சுற்றும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் தேயிற மாதிரி இல்லாமல் இருக்குதான்னு பார்த்துங்க. ஏன்னா இதோட வீல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஷேக் இருந்ததுன்னா சைடில் பாடியில் இருந்து உராயும் ஒரு விசில் சவுண்டு மாதிரி ஒன்று வரும். அந்த சவுண்டு வீலிங் சவுண்டு மாதிரி ஒன்று வரும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டர்போ போயிடுச்சுன்னா தான் உங்களுக்கு சைடில் உராயும் போது வரும். அந்த இது எதாவது சைடில் உங்களுக்கு உராஞ்சிருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிங்க. எதுவும் இல்லைனா இந்த டர்போ மாட்டுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எதுவும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இது என்ஜினோட கண்ட்ரோலுக்கு ஏற்ற மாதிரி இது ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகும். எப்போ நீங்கள் டர்போ ஃபிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்லெட் அவுட்லெட் ரெண்டுத்துலேயும் கொஞ்சம் ஆயில் போட்டுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் அவுட்லெட்டில் ஆயில் போடுறேன். ஏன்னா உள்ளெல்லாம் போய் கொஞ்சம் ஆயிலோட சர்க்குலேஷன் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் டர்போவோ இல்லை புது டர்போ நீங்கள் ஃபிட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் ஆயில் நல்லா ஃபில் பண்ணி விட்ருங்க ரிட்டனில். ஏன்னா ரிட்டனில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஆயில் பிடிக்கும். உங்களுக்கு ரிட்டனில் பண்ணிட்டு இந்த இம்ப்ளரை கொஞ்சம் லைட்டாக நீங்கள் சுற்றி விடுங்க. சுற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டுக்கெல்லாம் ஆயில் சர்க்குலேஷன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிட் பண்ணுங்கள் வண்டியில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் அவுட்லெட்டில் ஃபுல்லாக ஆயில் ஊற்றினேன். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்லெட் வரைக்கும் உங்களுக்கு சர்க்குலேஷன் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக சர்க்குலேஷன் ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் டர்போவை ஃபிட் பண்ணுங்கள். எப்போவுமே இந்த சஃபாரி 2.2 வண்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரியர் அவுட்லெட்டை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு பைப் லைனை மாட்டிங்க. ஏன்னா அதோட பேக்கிங் தான் உங்களுக்கு மாறும். அதுலேருந்து தான் லீக் அதிகமாக வரும். அதனால் நான் ரியர் அவுட்லெட்டை மாட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் தான் வரும். நான் இப்போ இந்த பேக்கிங் போடுறேன். இதில் அதிகமான நீங்கள் பேஸ்ட்டை போடாதீங்க. கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ஒரு ஃப்ளீ மாதிரி போட்டிங்கன்னா கூட பரவாயில்ல. உங்களுக்கு ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயில் வந்து அங்கே தேங்கிச்சுன்னா, அதாவது ரிட்டர்ன் போகிற ஆயில் வந்து உங்களுக்கு ஒரு போக முடியாமல் பிளாக் ஆகிடுச்சுன்னா திருப்பி டர்போ வழியாக வந்து உங்களுக்கு இன்லெட் எக்ஸாஸ்ட் ரெண்டு சைடும் வெளியே வரும். அதனால் இதில் அதிகமாக பேஸ்ட்டு போடுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இதில் உங்களுக்கு ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டர்போவில் ரிட்டர்ன் பைப்பை மட்டும் ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் இன்லெட் பைப்பை நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மவுண்டிங் எல்லாமே நீங்கள் டைட் பண்ணுங்கள். இப்போ நான் ரிட்டர்ன் போல்ட்டை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக டைட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே உங்களுக்கு பாட்டம் பைப்பை நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அதை கொஞ்சம் உங்களுக்கு ப்ளே ஆகிற மாதிரி டர்போ உங்களுக்கு லைட்டாக ஷேக் ஆகிற மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணிங்க. அப்போ தான் அதோட பேக்கிங் சீட் ஆகும். இல்லைனா அதை நீங்கள் வேறு உங்களுக்கு இது எல்லாத்தையும் டைட் பண்ணிட்டு அதை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கிங் கரெக்டாக சீட்டிங் ஆகாது. உங்களுக்கு ஆயில் லீக் ஆகிற கம்ப்ளைண்ட் வந்துடும். அதே மாதிரி எப்போ நீங்கள் டாப் பைப்பை நீங்கள் போடுறீங்கனாலும் கொஞ்சம் ஆயிலை ஃபில் பண்ணிங்க. ஆயிலை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டாப் பைப்பை ஃபிட் பண்ணுங்கள். எந்த டர்போ வந்தாலும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் டாப் பைப்பை ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் டர்போ ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏர் ஃபில்டர் எல்லாமே நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் டர்போ ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ இன்ஜின் கரெக்டாக ஐட்லிங் ஓடுது. அதே மாதிரி ஆயில் லீக்கை உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆயில் லீக்கும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே உங்களுக்கு டர்போ நீங்கள் ஃபிட் பண்ண உடனே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஜிடியோட வேக்கம் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஆப்ரேட் ஆகுதான்னு பார்த்துங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு வாட்டி ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது உங்களுக்கு ஆக்சிலேட்டர் விடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த டர்போட மாடுலேட்டர்லேருந்து உங்களுக்கு வேக்கம் வரும். அந்த வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேக்கமோட இது வந்து வால்வு வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் பண்ணோம். அதை நீங்கள் ஒரு வாட்டி கரெக்டாக செக் பண்ணிங்க. அது ஐட்லிங் கண்ட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வாட்டியும் ஒரு கம்ப்ளீட்டாக இதை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் வண்டி கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைனா வண்டி வந்து ரொம்ப பிக்கப் உங்களுக்கு ரொம்ப கம்மியாகும். இது சரியாக வேலை செய்யலைன்னா உங்களுக்கு வண்டி பிக்கப்பே இருக்காது. அதனால் எப்போவுமே இது ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணிங்க. நான் இப்போ இந்த வண்டியில் எல்லாமே செக் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போயுமே ஒரு டைகர் 2.2ஓட இன்ஜினோட டர்போ நீங்கள் ஃபிட் பண்ணுறீங்கன்னா அந்த டர்போவோட இன்லெட் போர்ட்டும் அவுட்லெட் போர்ட்டுக்கும் கொஞ்சம் நல்லா ஆயிலை கொஞ்சம் நல்லா ஃபில் பண்ணி போடுங்க. அது பழைய டர்போனா உங்களுக்கு கரெக்டாக அந்த இம்ப்ளரு உங்களுக்கு டர்பைன் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிங்க. ஒரு ஷேக்கு லைட்டாக ப்ளே இருக்கணும். ஏன்னா அந்த ப்ளே இருந்தால் தான் உங்களுக்கு ஷாஃப்ட் வழியாக ஆயில் எல்லாம் உள்ளே உங்களுக்கு சர்க்குலேஷன் ஆகும். அதேமாதிரி ஓவர் ப்ளே இருந்ததுன்னா உங்களுக்கு சைடில் அந்த அலுமினியத்துலேயோ இல்லை உங்களுக்கு அந்த சைடில் பாடியிலையோ உங்களுக்கு ஒராயிர சவுண்டு ஒரு வீலிங் சவுண்டு வரும். இந்த டர்போ உங்களுக்கு நல்லா இருக்கிறனால தான் நான் இப்போ ஃபிட் பண்ணேன். அதேமாதிரி டர்போ உங்களுக்கு போய் இந்த டர்போவில் என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஜினோட ஆயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டர்போவில் மிஸ் ஆகி உங்களுக்கு இன்டர்கூலர் வழியாக வந்துடும். இன்டர்கூலர் ஃபுல்லாக ஆயில் வந்துட்டு திருப்பி அது இன்ஜின் உள்ள இன்லெட் உள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து உங்களுக்கு ஐட்லிங் அதிகமாக ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். வெள்ளை போக தள்ளும். இன்ஜினை நீங்கள் சாவி ஆஃப் பண்ணிங்கன்னா கூட வண்டி வந்து ஃபுல் ஆக்சிலேட்டர் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்லோவாகும். அந்த மாதிரி எப்போவுமே ஃபுல் ஆக்சிலேட்டர் கண்டினியூவாக உங்களுக்கு இன்ஜின் ஓடும்போது பார்த்தீங்கன்னா ஆயில் பர்ன் ஆகும்போது அந்த பிஸ்டன் ரிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து போய் இன்ஜின் சீஸ் ஆகிடும். அந்த மாதிரியும் சில வண்டிங்க கம்ப்ளைண்ட் வரும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்டிக் வழியாக உங்களுக்கு ஆயில் வெளியே தள்ள ஆரம்பிக்கும். அதனால் எப்போவுமே வந்து நீங்கள் டர்போவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். அந்த மாதிரி ரைஸ் ஆகாமல் பார்த்துங்க. அப்படி ரைஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு 50 கியர் போட்டு உங்களுக்கு உடனே வண்டி ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா கீரில் ஆஃப் பண்ணும்போது மட்டும்தான் அந்த இன்ஜின் ஆஃப் ஆகும். வேறு மற்றபடி நீங்கள் சாவியை எடுத்திங்கன்னா கூட இன்ஜின் ஓடினே இருக்கும். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் டர்போ நான் ஃபிட் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.